Hey, super. சார் அப்படி ஸ்டாண்டிங் அப்படி ஒரு குரூப் போட்டோ இதுக்காக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் திரு லோகநாதன் அவர்களையும் லைன் அப்படியே லெஃப்ட் டு ரைட் சார், ரைட் வரைக்கும் பிளான் பண்ணும். விஷுவல்ஸ் ஓகே வாங்க. ஓகே சார். பிரம்மன் இந்த படத்தில் ஒரு பாடல் இருக்கேன். அந்த முதல் பாட்டு, வானத்தில் நிலவருக்கும் தோட்டத்தில் மலர் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த பொண்ணு ஒன்றை பார்த்தேனே, காட்டுக்குள்ளே மான் இருக்கும் கடலுக்குள்ளே மீன் இருக்கும், ஒன்று சேர்ந்த கண்ணு ரெண்டை பார்த்தேனே அந்த பாடல் தொடங்கும். மாயாவை தொடங்கி இந்த பிரம்மன் வரைக்கும் டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில் நிறைய ஹிட் பாடல் நான் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. எனக்கு அவருடைய பாடல்களை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவருடைய டான்ஸை ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டம், அந்த துள்ளல், இந்த மெட்டில் இந்த படத்தோட எல்லா பாடல்களையும் அந்த அவருடைய அந்த நடனம் உள்ள இருக்கும், அந்த துள்ளல் இருந்திருக்கு. சாக்ரட்டிஸ் கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணவர், அந்த அனுபவம் வந்து இந்த பாடல் காட்சிகளிலும் அந்த டீசர்களிலும் தெரியுது. படத்துலையும் நிச்சயம் வந்து நல்லா பண்ணியிருப்பார் நம்புகிறேன். சசிகுமார் சார் இருக்க அழகாகவும் இளமையாகவும் ஆகிட்டே போயிட்டுருக்கீங்க. இந்த படம் அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு அந்த பாடல் காட்சிகள் எல்லாமே. இந்த படமும் பாடல்களும் வெற்றிடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய கவிஞர்கள் தாமரை அக்கா, விவேகா, யுகபதி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக கவிஞர். அனைவருக்கும் வணக்கங்கள். பிரம்மன் இந்த நண்பகல் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி. இந்த படத்தில் வந்து நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். என் உயிரின் உயிராக என்ற ஒரு பாடல், நட்பு ஒரு பாதி காதல் ஒரு பாதி என்று வருகிற ஒரு பாடல். என் உயிரின் உயிராக பாடல் வந்து ஒரு மெல்லிசை பாடல். என் உயிரின் உயிராக, என் விழியின் ஒளியாக, என் மனதின் இசையாக வருவாயா வருவாயான்னு ரொம்ப அழகான ஒரு மெல்லிசையை தேவி சார் கொடுத்துருக்கிறார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அந்த பாட்டு. மயில் தோகை சுமந்தோடும் மரவண்டி போலே தான் மனதோடு உணையேற்றி மேடு பள்ளம் பாராமல் சென்றேன் என்றும், பாலை நடுவே கிணறாய் பாதை நடுவே நிழலாய் என்னை தாங்கி கொண்டு செல்வாய் என்கிற போன்ற வரிகளும் வந்திருக்கு. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அந்த பாடல். அதே போல் பார்த்தீங்கன்னா நட்பு ஒரு பாதி காதல் ஒரு பாதி என்கிற பாடல் ரொம்ப தத்துவார்த்தமான, அதே சமயத்தில் ஒரு குத்துப்பாடல் போன்ற ஒரு தோரணையோடு வந்திருக்கிற ஒரு வித்தியாசமான பாடல். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு 2 பாட்டுமே. தேவிஸ்ரீ பிரசாத் சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு என்னுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு. நான் வந்து சம்திங் வணக்கம் வணக்கம் படத்தில் கோழி வெட கோழி பாடலின் மூலமாக அவருக்கு அறிமுகமான, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா படங்கள்லையும் எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் வெளியான வீரம் படத்தில் கூட நான் அனைத்து பாடல்களும் எழுதியிருந்தேன். எல்லா படங்கள்லையும் பாடல் எழுதியிருக்கேன். அதுக்காக தேவி சாருக்கு நான் தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சசிகுமார் சாருக்கு எழுதணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆவல், அது இப்போ நிறைவேறிருக்கு. இதில் அந்த நட்பு ஒரு பாதி காதல் ஒரு பாதி பாடல் கேட்ட உடனே சசி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். அதில் ஒரு 20 வரி இருக்குன்னா அந்த பாடலில் அதில் 15 வரி அவர் வந்து என்னை பாராட்டி உற்சாகப்படுத்தினார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி ஒரு கலைஞனை திருப்திப்படுத்தினோம் என்கிற மகிழ்ச்சி எனக்கு.
அதே போல சாக்ரட்டிஸ் சாரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு இயக்குனர். நிறைய உலக படங்களை பார்க்கிற, நிறைய உலக விஷயங்களை கிரகித்துக் கொள்ளுகிற தெளிவான பார்வை உள்ள ஒரு விசாலமான இயக்குனர். அவரோட பேசும்போதே அது புரிஞ்சுது. நிச்சயமா இந்த படம் ஒரு அற்புதமான ஒரு படமாக வரும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். இது பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொன்னாங்க. உண்மையில் பார்க்க போனால் இந்த படத்தில் இடம்பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுடைய சந்திப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களெல்லாம் இப்போ தான் நிறைய பேரை நான் முதல் முறையாக பார்க்குறேன். இந்த படத்தில் அவங்கவுங்க வீட்டில் இருந்து வேலை பார்க்குறோம். இயக்குனர் சாக்ரட்டிஸ் அப்புறம் திரு தேவிஸ்ரீ பிரசாத், இவங்க 2 பேர் தான் நான் இந்த படத்திற்காக சந்தித்தேன். படத்தினுடைய கதாநாயகி யாருன்னு தெரியாது. சசிகுமார் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால. ஆனால் இந்த படத்துக்காக சந்திக்கல. பொதுவாக எல்லா படத்தின் போதும் சசிகுமார் அவர்கள் எனக்கு தொலைபேசி பண்ணி இந்த படத்தில் நீங்கள் பாட்டு எழுதுங்கன்னு சொல்லுவார். இந்த படத்தில் சொன்னீங்களா? அப்படியா? சரி 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 சரி. பொதுவாக ஒரு படத்தில் நாங்கள்லாம் இடம்பெறுறோம் அப்படின்னு சொன்னால் இயக்குனர்கள், இசையமைப்பாளர் அந்த அளவில் முடிஞ்சு போயிடும். தயாரிப்பாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. உண்மையில் ஒரு படத்தினுடைய அச்சாணி ஆணிவேர் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் தயாரிப்பாளர் தான் சொல்லணும். ஆனால் தயாரிப்பாளர்களை நாங்கள் சந்திக்கிறதே கிடையாது. இன்றைக்கு முதல் முறையாக அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. அதுலேயும் திரு கே மஞ்சு அவர்களில் நான் 2 செய்திகளுக்காக நம்ம இங்கே அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். தமிழில் முதலாக கன்னடத்திலேருந்து படம் எடுத்திருக்கிறாரு. தமிழர்கள் அனைவரும் உங்களை ஒருபோதும் விட்டுற மாட்டோம், கீழே விட்டுற மாட்டோம். மீண்டும் மீண்டும் நீங்கள் தமிழில் படம் எடுக்கிற மாதிரியாகத்தான் எங்களோட அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். 2வதாக அவர் பேசின அழகான தமிழ். யோசிச்சு பார்த்தா நம்ம இங்கேருந்து அங்கே போய் ஒரு கன்னடத்தில் பேசிட முடியுமா? ஒரு மேடையில் ஏறி ஏதோ நிகழ்ச்சிக்கு போகிறோம், பேசிட முடியுமா? ஆனால் அவர் அழகாக ஒரு ஆண்டில் கற்றுக்கிட்டாரா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப அழகாக தமிழில் சொல்லியிருக்காரு. அதற்காகவும் அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையின் நாயகன் உருவமாக திரு சசிகுமாராக இருந்தாலும் அந்த கதையைத்தான் நான் கதாநாயகனாக நான் சொல்லுவேன். ஏன்னா திரு சாக்ரட்டிஸ் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கதையை பின்னியிருந்தார். எனக்கு எந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதுறதா இருந்தால் கூட அந்த பாடல் முதல் காட்சியிலே வரதா இருந்தால் கூட எனக்கு எல்லா கதை முழுக்க எனக்கு சொல்லி கேட்பேன் நான். அந்த விதத்தில் அவர் எனக்கு கதையை முழுக்க சொன்ன போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லப்போனால் இந்த படத்தில் இன்னும் சில பாடல்கள் எழுத வேண்டிய சூழல் இருந்தது. சாக்ரட்டிஸ் என்கிட்ட கேட்டது போன ஆண்டு ஆரம்பத்தில், போன ஜனவரியில் ஆரம்பித்தோம் பாட்டுன்னு பேச ஆரம்பித்து இப்போ இந்த பிப்ரவரிக்கு தான் இந்த பாட்டை பற்றி பேசி இவ்வளோ தூரம் நிற்கிறோம். இடையில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள்ல ஒரே ஒரு பாடல் தான் என்னால் எழுத முடிஞ்சது. அந்த பாட்டில் ஒரு 2 வரி மட்டும்தான் இங்கே பார்த்தேன் நான். பெண்ணே நீ இல்லாமல் நான் போக பாதை இல்லையே அப்படின்னு சொல்லி. அதை கூட திரு தேவி ஸ்ரீ பிரசாத் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா பல்லவி நீங்கள் எழுதிட்டீங்க. உன் கண்ணை பார்த்தாலே மனசெல்லாம் அலையோசி அலையோசிங்கிற அந்த ஆரம்ப வரிகள் அது அவங்களே போட்டிருந்த பாடல் வரிகள். முதல் 2 வரிகள் நான் எழுதலை. பொதுவாக என் படத்தில் எல்லா பாட்டு வரிகளும் எல்லா வார்த்தையும் நான் தான் எழுதணும்னு அடம் பிடிப்பேன். இதுக்கு மேலே அடம் முடிச்சிட்டாரு இந்த பாட்டில். இந்த படத்தில் திரு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். பரவாயில்ல, இந்த பாட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. நானும் இனிமே தான் அந்த பாடல் காட்சியை பார்க்கணும். மற்ற 2 பேருடைய காட்சியும் போட்டிருந்தாங்க. அதிலிருந்தே நம்முடைய ஒளிப்பதிவாளருடைய திறமையும் படத்தொகுப்பாளருடைய திறமையும் சசி உங்களை நான் சசிகிட்ட முதல்ல இருந்தே சொல்லுவேன், உங்களை ஒரு நடிகராக என்னால் பார்க்கவே முடியலை. நீங்கள் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இயக்கிறதுக்கு உங்களை மாதிரி சில பேர் தானே இருக்காங்க. நடிப்புக்கு வாங்க போங்க, அப்படிங்க இயக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் இந்த படத்தில் உங்களை பார்த்துட்டு சரி ஒரு படம் இப்படி நடிக்கட்டும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வேற மாதிரி மாற்றி காட்டியிருக்கிறாரு சாக்ரட்டிஸ் அவர்கள். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். பிரம்மன் சசி சார், ஆனால் இந்த பிரம்மன் படம் சாக்ரட்டிஸ் சார் கதை சொன்னார். கதை சொன்னதுக்கப்புறம் எப்படியாவது இந்த படம் பண்ணோமே. 4 months வரைக்கும் சார் அப்போ வரவே இல்லை. மிஸ் ஆயிடுச்சு படம். சரி இன்னொரு படம் தெலுங்குல சைன் பண்ணிடலாம்னு நினச்சேன்.
அதுக்குள்ளே மறுபடியும் சாக்ரட்டிஸ் சார் ஃபோன் பண்ணார். சார் நவீன் சார் இப்படி என்ன சார் என்ன பொசிஷன் சார்? என் பொசிஷன் ஃப்ரீ சார். சசி சார் கூட ஒர்க் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சாக்ரட்டிஸ் சார். ஏன்னா சசி சாரோட ஃபேன் நான். ஏன்னா தெலுங்குல அவரோட படம் பார்த்துருக்கேன், ப்ளஸ் தமிழில் கூட படம் பார்த்துருக்கேன். ப்ளஸ் என்னென்னா அவர் கூட ஷூட் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இஸ் அ டைரக்டர், இஸ் அன் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் அண்ட் இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். அப்படியே மஞ்சு சார், த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பர்சன். நீங்கள் பார்த்தீங்களா மேடை மேலே எப்படி பேசினார், அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆகட்டும், லைக் ஹீல் பி மோஸ்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் ஒன் மோர் எனர்ஜெட்டிக் பர்சன் தேவிஸ்ரீ பிரசாத் சார். ஏன்னா தெலுங்கில் ஒரு சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப லைக் ரசித்து கேட்போம். பட் அவர் இந்த படத்துக்கு மியூசிக் அவர் பண்ண படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன். அவர் மியூசிக்கில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பண்ணுறதுக்கு. அவர் தேங்க்யூ சார். அண்ட் த ஹோல் டீம், எஸ்பெஷலி சாக்ரட்டிஸ் சார்கிட்ட சொன்னேன்னா லைக் தேங்க்யூ வெரி மச். மதன் குமார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து அதுக்கு அந்த கேரக்டர் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு தெரியல நான் எப்படி பண்ணேன்னு தெரியல. டப்பிங் பண்ணும்போது பார்க்கும்போது நான் தான் பண்ணேன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ சாக்ரட்டிஸ் சார் அண்ட் த ஹோல் டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சசி சார், என்னை விட எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ட்ரெய்லர் காமிச்சேன் சார். பிஃபோர் அவங்க எல்லா படம் வீட்டில் பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி என்னடா சசி சார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காடா, என்ன பண்ணிட்டாரு, இப்போ நிறைய ஜிம் போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணியிருக்காரான்னு சொன்னேன். இல்லைம்மா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டாரு அண்ட் நிறைய கேர் எடுத்துட்டாரு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு சொன்னேன். அப்படியே லாவண்யா ஆல்சோ லைக் 2 பேரும் தெலுங்கு படம் அந்தலா ராட்சசில் இந்த லான்ச் ஆகணும். அப்படியே தமிழில் 2 பேருமே ஒரே பேனரில் சசி சார் மூலியமாக சாக்ரட்டிஸ் சார் மூலியமாக கே மஞ்சு சார் மூலியமாக தமிழில் லான்ச் ஆகிற போகிறோம். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கு என்னோட வணக்கம். ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்துருக்கேன், ட்ரெய்லர் இப்போ தான் பார்க்குறோம். அதனால் பிரம்மன் சாருக்கு, பிரம்மன் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், எங்கள் நிகழன படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 2-3 ஆடியோ ஃபங்க்ஷன் ட்ரெய்லர்லாம் வெளியிடுறப்போ ஒரு 4 எழுத்து போட்டார். கம்ப்யூட்டர் அரைகுறையாக கம்ப்யூட்டர் காட்டி 4 எழுத்து போட்டார். என்னமோ நினச்சி பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க நிகழனோட ட்ரெய்லர் இது அப்படின்ட்டாங்க. சரி நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முழுசு ஆஃப் லைட் ஏதோ ஒன்று காட்டினார். இப்போ லைட் அண்ணன் உள்ளே என்ட்ரி ஆகிட்டார். இப்போ சிரிச்சாலே கிளாப்ஸ் வந்துருச்சு. இப்போ என்னென்னு அடுத்து அவர் ஹீரோவை உள்ளே இறங்கணும், அதுக்கு அப்படியே லைட்டாக வெள்ளோட்ட வராதான். சரி, ரொம்ப சந்தோஷம்னே. இருந்தாலும் அப்படி ஹீரோவை பண்ண எனக்கு இதே வாய்ப்பு கொடுங்க காமெடியான. மஞ்சு சாருக்கு வாழ்த்துக்கள். அங்கே வந்து ஒரு 38-39 படம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு படம் அங்கே வந்து பண்ணுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச சச்சினும் கூட வந்தாங்க, எல்லாருமே கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க, யாரும் தோக்கலை. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு படம் சச்சினை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இன்னும் ஒரு நிறையா படங்கள் பண்ணி பெரிய கம்பெனி என்று பேர் வாங்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சாக்ரட்டிஸ் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சொன்ன சூரிய இப்படி ஒரு வாய்ப்பு. அதில் ஃபஸ்ட்டு சந்தான சார் இருக்கார், செகண்ட் ஹாஃபில் நீங்கள் இருக்கீங்க, சரி ரொம்ப சந்தோஷங்க. செகண்ட் ஹாஃபில் அதாவது சந்தான சார் வந்து ஊரில் இருப்பார், நீங்கள் சிட்டியில் இருப்பீங்க, நான் மாற்றிருக்கேன் அப்படின்னாரு. ஓகேண்ணே, இல்லை நான் சிட்டியில் இருக்க லாயக்கானேன்னு கேட்டேன். அதான் கரெக்டாக வரும் சூரிய அப்படின்றாரு. சரி, அண்ணன் என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை தப்பாக விட்டுற மாட்டார் அண்ணே. அதனால் இப்படி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் கேமராமேன் சார் தமிழ்லேயே பேர் சொல்ல தெரியாது எனக்கு, தப்பாக நினச்சிக்கிறாங்க சார். நிறைய ஏதோ கேரளாவில் மலையாளம் பேர் கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டம். ஃபுல் நேம் நான் கேட்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக புரோகிராம் முடிஞ்சு போயிடுறேன். கேமராமேன் சாருக்கு வாழ்த்துக்கள். செகண்ட் கதாநாயகன் நவீன் சக்தி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இல்லை சாக்ரட்டிஸ் சார் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம். அவர் வேண்டாம், அவர் வந்த இடம் அப்படி கமல் சார்ட்டேருந்து வந்தவர், ரொம்ப கரெக்டாகனு நினைப்பார். ஒரு சீன் சொல்லி எல்லாம் ரெடி, அந்த ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ட்ராலியிலேருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண, எல்லாத்தையும் கரெக்டாக திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பார். கரெக்டாக ப்ரொடக்ஷன் டீ கொண்டு போகிற வரைக்கும் பார்ப்பார். அவன் எங்கே போய் திரும்புறான், ஆக்ஷன் டப்பக்கம் இந்த பக்கம் திரும்பி டீ வேணுமான்னு கேட்டுருவான். அதனால் அவனை விட்டு ஆக்ஷன் சொல்லுவான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிஞ்சு அப்படியே பார்ப்பார். இப்படி திரும்பி அப்படியே பார்ப்பார்.
நாங்கள் டைலாக்லாம் மைண்டில் ஏற்றி பார்ப்போம். அப்படியே பார்ப்பார் அப்படின்வார். ஃபேன் அப்படின்வார். எல்லாம் அப்படி அல்லாட்ட ஆக்ஷன். கட். எல்லாமே இப்போ அண்ணன் டைலாக் பேசுவாங்க, எல்லாமே பேசியிருப்போம். இப்போ அடுத்து ஓகே சொல்வாரா இல்லை என்னன்னு தெரியாது. அப்படியே ஒன்மோர். அந்த ஒன்மோர் யாருக்குன்னு தெரியாது, அதான் பெரிய விஷயம். அப்படியே நேரம் சச்சினே அப்படியே பார்ப்பாங்க. என்ன சார்? இல்லை ஓகே சார், நீங்கள் சார் நான் நீங்கள் ஓகே சார், அவர் நோட்னா நீங்கள் ஓகே. எல்லாம் 3 பேர் தான் பேசுகிறோம், 3 பேரும் ஓகேன்ட்டாரு. வேற எதுக்கு ஒன்மோர்? இடியட் ஸ்டூபிட், உன்னை டீ கொண்டு அங்கே போச்சுல திரும்பியா உள்ள வந்த உனக்காக நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆக்சன் சொன்னேன். எவன் அவன் இந்த பக்கம் விட்டது? அவன் அந்த பக்கம் கரெக்டா போல அப்படி இந்த பக்கம் உள்ள விட்டாங்க சார். நான் வரவே இல்லை சார். வரல சார். சச்சின் சார் சாரி சார், ஒரு உண்மை போலாம் சார். ஓகே சார், ரெடி. ஆக்ஷன். டைலாக் பேசுங்க. டைலாக் கட். ஒன்மோர். இப்போ யாருக்குடா ஒன்மோர்னு எல்லாம் யோசிக்க முடியும். அப்படியே கரெக்டாக நம்ம உதவி கீழே நிற்கும். உன்னை இங்கே நிற்காதன்னு அடுத்த தடவை சொன்னேன் சார். நான் வெளியில் தான் இருக்கேன். என்ன வெளியில் நிற்கிற? இல்லை சார், கரெக்டாக சார். கேமரா சார் ஓகேவா சார்? உங்களுக்கு ஓகேன்னு எனக்கு ஓகே சார். இல்லை சார், ஒன்று போயிடுவோம் சார், ஒன்று போயிடுவோம் ஒன்று அப்படின்வார். சச்சின் இல்லை என்ன? இல்லை சார், அவன் நடந்து வந்தா லைட்டாக சேடம் இருக்குது இல்லை அப்படின்வார். அதே மாதிரி போய் கேமரா பார்க்க அந்த மேண்டை போட்டு பார்த்தாங்கன்னா லைட்டாக எஜ்ஜில் வந்துருக்கு, யாருக்குமே தெரியாது சார். கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்ணவே மாட்டார். அவளை கரெக்டாக ஒவ்வொரு சீனும் அவளை ஏதோ டைலாக் சொன்னால் எடுத்தோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ப்ரொஃபஷன் பார்ப்பாரு. அப்படி இயக்குனர்கிட்ட எனக்கு நினச்சிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டாக அப்படி டைலாக் படல உள்ளே விட்டு அப்படி வெளில வந்துடுவேன். ஆனால் பிடிச்சிருவார், சட்டையை பிடிச்சிருவார் அங்கேயே. சூரி சார் ஓகே நான் சொல்லலை. ஆமாம் சார், நான் அதே சொல்கிறேன். நான் சொல்லலை இல்லை சார், கொஞ்சம் கேப் இருக்குது, கொஞ்சம் கண்டினியூ பண்ணி அப்படி கொஞ்சம் சேர்த்தே சொல்லுங்கள். இப்படி கரெக்டாக பண்ணி நீங்கள் டப்பிங்கில் பார்க்குறப்ப எனக்கு நான் அவளை அத்தனை தடவை சார் கை கொடுத்தேன். எல்லா படத்தையும் சொல்லுவாங்க சார் கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணி ஓகேன்றாங்க சார். ஆனால் நீங்கள் விடவே இல்லை சார், புழிஞ்சு எடுத்துட்டீங்க சார் அப்படின்னு. அவர் என்னை வேலை வாங்கின விதம் உண்மைக்கு இந்த படம் வரப்போ இது வரைக்கும் எப்படி இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த படம் வரப்போ இன்னும் எனக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். கண்டிப்பாக நான் கொஞ்சம் வேறு மாதிரி டைலாக் டெலிவரி இருக்கும் எனக்கு கண்டிப்பாக. அது எல்லாத்துக்கும் காரணம் சாகர்டி சார் தான். அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார். Welcome everyone. Thank you so much for coming here today. Brahman, my first movie in Tamil, a very, very special movie to me, of course. And when I first heard the script, I was in Mumbai and I was home. Just after finishing the script, I said, yes, I am doing this movie no matter what. And then I met Socrates and he told me that who all are involved in this movie, the whole cast and crew, my co-actor Shashi Kumar sir. And unfortunately, I had not seen his movies then. And Socrates handed me a lot of movies of his, and surprisingly, all those movies became my favorite, and especially Subramaniapuram. And after watching that movie, I started referring that movie to all my friends who are aspiring actors and directors, because I feel he's a complete man. I mean, he's so well in his craft. He's a great director, he's a great actor and a producer and a very, very good human being. First of all, I would like to start with the captain of the ship, Socrates. On the set, he was like a friend to me actually. He never behaved like a director.
He was always there to help me out with small little details, all the problems I had. Sorry, I'm talking in English because my Tamil is not very good. He was always there with me, and he never made me feel because Tamil is not my language, so I could have had some problems with the language. But surprisingly, I never had any problems because he explained me small little details, small little expressions of Gayatri, my character. So I think I'm very lucky to have a director like him in my first movie, because it's always nice to have a director like him who's so supportive, like a friend. And to start with my co-actor, Shashi Kumar sir, he's a star. But he just hides behind the clouds because he's so down to earth, he's so sweet and nice person. Always there to help me out with my lines, always there to improvise with the scene. And that really inspired me to be a nice person and an actor. Because a star like him who's so big and people love him, when he used to shoot outside, from kids to people who are like above 80s and 70s, they used to come and they used to behave like he's their family member. So I was like, wow, that's really nice, and people just relate to him so well and so much because he never behaved like a star. He's so nice, and my producer K. Madhu sir, I think I'm meeting him here for the third time. He was always there to just take care of his actors and all the cast and crew, but he will never, he'll be around the sets, but he'll not be like come and meet, and because he's always so busy. But thank you so much, sir, for investing in this movie, and thank you for investing me in a newcomer like me. Thank you so much. And of course, DSP sir. When Sok told me my music director is going to be DSP, I was on the cloud 9, because of course everyone knows how well he is and how awesome he is. And thank you so much for giving such lovely, lovely music in this movie. Thank you so much. And my favorite is Penne and Odu Odu. Yes. And cinematographer Joe and Faisal sir. Thank you so much for making me look pretty, and all of us look pretty actually. Thank you so much, and hopefully people will like me through your lens. And well, I've already gathered a lot of what do you call it? Compliments. Sorry, this ads have a little stage fear. And thank you all of you and my crew members and everyone who was there in this movie, and my makeup artist, my hair artist, production people, and everyone. Thank you so much for making me feel like family and accepting me. Thank you so much. I think before I start talking, ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணணும் இன்னைக்கு. என்னன்னா, மஞ்சு சாருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி ஹாப்பி பர்த்டே பாடுவோம். ரெடியா? Happy birthday to you, happy birthday to you. Come on. இன்னும் நான் மட்டும் பாடிட்டு இருக்கேன், எல்லாரும் பாடுங்க ஜாலியா. அவர் தானே ப்ரொடியூசர். Come on guys, let's give it up for Manju sir. சார் நில்லுங்க சார், ஜாலியா எல்லாரும் பாடுவாங்க. அவர் இப்போ அவருக்கு வந்து இன்னைக்கு குழந்தை, அவருக்கு வந்து இன்னைக்கு தான் 1 வயசு ஆகுதுன்னா, இன்னைக்கு தான் பிறந்தாரு. ப்ரொடியூசராகவும் தமிழ்ல இன்னைக்கு தான் பிறக்கிறாரு. ஸோ என்ன சார் கரெக்டா நான் சொல்றது? அண்ணே இது நம்ம கல்ச்சர்ல நான் எல்லாம் வில்லேஜ்ல பிறந்தவா, டேட்டே தெரியாது. எங்க அம்மா சொல்றாரு அந்த யுகாதிலே 3 மந்த் முன்னால சொல்றேன் சார், நம்மளெல்லாம் பூர் ஃபேமிலிಯಿಂದ வில்லேஜிಂದ வந்துட்டு சிட்டிக்கு வந்துட்டு இதுக்கு நம்ம ஃபேமிலி சினிமா ஃபேமிலி இல்லை, ஒரு பூர் ஃபேமிலிಯಿಂದ சினிமா வில்லேஜில் வேலை பண்ணலேருந்து அடிச்சிட்டாரு எங்கள் சிக்கத்தப்பா. அப்படியே நான் பெங்களூர் சிட்டி வந்துட்டேன். அப்போ வந்து டேட்டு தெரியாது, ஒன்றும் தெரியாது, இந்த கல்ச்சர் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த டேட்டில் போய் விஷ் பண்ணுறேன், அதுதான் நான் ஒன்று சொல்லிட்டுருக்கு சத்தியம் வேண்டாம். எல்லாத்துக்கு என்ன, நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை வந்து ஒரு 37 பாட்டு பண்ணேன். மக்களோட ஆசீர்வாதம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் போதும். தேங்க்யூ. ஆமாம், அப்போ அவர் சொல்றது இன்னும் சரி. அப்போ இன்னைக்கு தான் கரெக்ட் டேட், அப்போ கண்டிப்பாக பாடணும். Come on, let's all sing for him because today is the best date because you're all there. ஏன்னா படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகுதா பிளாக் பஸ்டர் ஆகுதாங்கிறது வந்து உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட் வச்சு தான். ஸோ அப்போ வந்து உங்கள் எல்லாரும் முன்னாடியும் அவரோட பர்த்டே நடக்குதுன்னா அதை விட பெருமையே இல்லை. கரெக்டா சாக்ரட்டிஸ் சார்? ஸோ shall we sing for him? Happy birthday to you, happy birthday to you,
Happy birthday, dear Manju sir. Happy birthday to you. Wow. டிஷ்யூ பேப்பர் கொடுப்போம். நான் ரொம்ப பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் கம்மியாக தான் பேசுவேன், ஏன்னா எல்லாருமே நிறையா பேசிட்டாங்க. ஏன்னா இங்கே குறைச்சி பேசணும் எதுவும் எழுதியிருக்கீங்களா? எனக்கு அது தேவையே இல்லை. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தர சொல்ல முடியாது, நேரம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ அதனால் என்னுடைய பேச்சையும் நான் வேகமாக முடிச்சுக்கிறேன். என்னோடய ப்ரொடியூசர் மஞ்சு சாருக்கு நான் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கன்னடத்தில் வந்து அவர் சாதாரணமாக இல்லை, ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து முன்னேறி இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஆகியிருக்காரு. ஸோ அவர் தமிழுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எப்போதும் நீங்கள் ஜெயிக்கணும் சார்னு சொல்லுவேன். ஆனால் அவர் என்னோட தில்லானவர். நான் நினச்சேன், நம்ம ஏன் ப்ரொடியூசராக அவ்வளோ தில்லாக இருக்க முடியலன்னு, அதை மட்டும் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோ தில்லான ஒரு ஆள். ஸோ அவருக்கு நான் நன்றி ஏன்னா நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த 2 பேருக்காவது. ஏன்னா நான் வெற்றி தோல்வியை பார்த்துட்டேன், எனக்கு வெற்றியும் பார்த்துட்டேன், தோல்வியும் பார்த்துட்டேன். இந்த படம் மஞ்சுக்காகவும் சாக்ரட்டிஸ்க்காகவும் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவங்க 2 பேருக்காகவும் இந்த படம் வந்து வெற்றி அடையும். ஸோ அதுதான் என்னோட ஒவ்வொரு இதாக இருக்குது. இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் நான் மொத்தமாக நன்றியை சொல்லிக்கிறேன். தேவிசிக் பிரசாத் சார், என்னோட டான்ஸ் கோரியோகிராஃபர் ராஜ்சந்திர மாஸ்டர். ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி அவர் நிறையா சொல்லிட்டார், நான் மறுபடியும் சொல்லணும்னு தேவையில்லை. ஸோ இந்த படத்தை நான் என்னுடைய எல்லா படங்களையும் நான் சொல்கிற மாதிரி தான், நான் அந்த படத்தை பற்றி ரொம்ப பேச மாட்டேன். ஸோ அதை நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். சாக்ரட்டிஸ் ஒன்று சொன்னார், என்ன அணுக முடியல, நீங்கள்லாம் பயந்துடாதீங்க, ரொம்ப இரும்பு கொட்டை போட்டு ரொம்ப அணுக முடியாது, ஏன் பார்க்க மாட்டார் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நான் ஒரு டைரக்டர், அதுக்கு நான் அவளுக்கு நான் ஒரு டைரக்டர். ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது நான் அவரை காத்திருங்கன்னு சொல்லி வைக்க முடியாது. ஒரு நடிகன் மாதிரி நீ வெயிட் பண்ண, எனக்கு இத்தனை படம் கழிச்சு வருவேன், நீ அது வரைக்கும் காத்திருங்க அப்படின்ற சொல்ல வைக்க முடியாது. ஏன்னா நானும் ஒரு டைரக்டர். என்ன ஒரு நடிகர் அப்படி சொல்லும் போது எனக்கு அந்த வருத்தம் இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் கரெக்டாக எப்போ படம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் நான் கதை கேட்பேன், அது வரைக்கும் கேட்க மாட்டேன். சாக்ரட்டிஸ் என்னை தேடிட்டு இருக்கும்போது என்னுடைய பிடி மாஸ்டர் தங்கராஜ் சாரும் சுரேஷ் பாபு சார் இவங்கெல்லாம் எனக்கு சொல்லும் போதும், அப்போ நான் வந்து ஈசன் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு சமுத்திரக்கனி படம் போராளி பண்ணுறேன், அது முடித்த பிறகு தான் நான் கதையை கேட்கணும், அது வரைக்கும் அவ்வளோ காலம் நான் எந்த ஒரு இயக்குனரும் காத்திருக்க வைக்க முடியாதுன்னு சொன்னேன். போராளி முடிஞ்சவனே தான் நான் இப்போ 3 படம் கண்டினியூஸாக பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ நான் வெறும் நடிக்க போகிறேன், போராளி முடிஞ்சவனே அடுத்து 3 படம் நடிக்கணும்னு கதை கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் முதல் கதையை, என்னோடய அஸ்டன் கதையை நான் போராளி எப்போ கேட்டு வச்சுருந்தேன், பிரபாகர் கதை. அதுக்கப்புறம் முத்தையா கதை சொன்னார். அந்த கதை ஓகே ஆகி ராஜா மோகன் ஃபோன் பண்ணும்போது குட்டி புலிக்காக என்னோடய ப்ரொடியூசர்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கின மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சாக்ரட்டிஸ் அது தெரியும், இவங்கெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நான் நேற்று தான் அட்வான்ஸ் வாங்கினேன், இன்னைக்கு உடனே வர சொல்லுங்கள், நான் அந்த கதையை கேட்குறேன்னு சொல்லி அப்படி தான் நான் கேட்டேன். ஏன்னா நான் இயக்குநர்களை காத்திருக்க வைக்க விரும்பலை, எனக்காக காத்திருக்க வைக்க. இயக்குநர்கள் எனக்காக, நடிகருக்காக காத்திருக்காதீங்க. நீங்கள் கிரியேட்டர், ஒரு இயக்குனர் வந்து எழுத்தாளர், படைப்பாளி தான் பிரம்மன். நீங்கள் பிரம்மன் யாருக்காகவும் காத்திருக்க தேவையில்லை. ஸோ யாருக்கும் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. ஒரு பிரம்மாக்கள் படைப்பவன் பிரம்மா, அந்த பிரம்மா யாருக்காகவும் காத்திருக்க வேணான்னு சொல்லி என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே உட்காந்துருக்கோம் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி.